சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடருடைய ஃபைனல் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கவுள்ளது. இதுல இந்திய நியூசிலாந்து அணி மோதுறாங்க. சமீப காலமாகவே ஐசிசி தொடர்கள்ல இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்து அணி அபாரமாக செயல்படுறாங்க. இதனால ஃபைனல்ல 2 அணிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சுனில் கவாஸ்கர் அவர்கள் ஃபைனல்ல நியூசிலாந்து அணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா இந்த மாற்றத்தை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல எதிர்பார்த்தபடியே இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறி உள்ளது. முதல் 10 ஓவர்கள்ல இந்திய அணியுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருக்கு. 2 அல்லது 3 விக்கெட்டுகளை சுலபமாக வீழ்த்த முடியும். ஆனா மிடில் ஓவர்கள் தான் ரொம்பவே பிரச்சனைக்குரியது. 15 முதல் 35 ஓவர் வரை இந்திய அணியால அதிக விக்கெட்டுகளை எடுக்க முடியல. இதுதான் இந்திய அணிக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. இதுல பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா ஆகிய 4 பவுலர்களுமே மிகவும் திறமையானவர்கள். இன்னமுமே இவங்களை சரியான விதத்துல பயன்படுத்தல. மிடில் ஓவர்கள் இவங்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்த வைக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் பேசிய அவர் இந்திய அணியில இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, இதனை தீர்த்தாலே போதும், மற்றபடி 11 அணில எந்த மாற்றத்தையுமே செய்ய தேவையில்ல அப்படின்னு பேசியிருக்காரு. சோ 11 அணி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், முகமது ஷமி. சோ அப்படி 11 அணில மாற்றம் கொண்டு வந்தால் ஹர்ஷதீப் சிங் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.